ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக நான் போட்ட பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாப் எச்சா எப்படி ஃபொண்டன் கவ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபொண்டன்டால் தான் இந்த கேக்கை கவ் பண்ண போகிறேன். வட்டமாக ஃபொண்டன் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதோட கேக் கொலருக்கு மேலே இப்படி ஃபொண்டன்ட்டை நீட்டாக, அதாவது செவ்வக வடிவில் உருட்டி வச்சிருக்கிறேன். இந்த கேக் கொலர் ஒவ்வொரு சைஸில், அதாவது ஒவ்வொரு வித்தில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வித்தில் இந்த கேக் கொலரை வாங்கலாம். ஆன்லைனில் கேக் கொலர்ன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமேசான், டெமு, ஈபே இதில் மூட பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். க்ரம் கோட் போட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த கேக்கை எடுத்து வச்சுருக்கிறேன். 6 inch கேக் 3 லேயர்ஸில் போட்டிருக்கிறேன். கேக்கை விட்டு வெளியில் தள்ளி நிற்கிற ஃபொண்டன்ட்டை வெட்டி எடுக்கிறேன். இப்படி நல்ல வட்டமாக இருக்கணும். கேக்கின்ற சைஸிலேயே இருக்கணும். கேக்கின்ற சைஸை விட்டு தள்ளி நின்றுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெட்டி எடுக்கணும். ஃபொண்டன்ட் இப்படி கேக்குக்கு மட்டமாக இருக்கணும். டாப் கவர் பண்ணியாச்சு. இப்போ சைட்டுக்கு கவர் பண்ணுறேன். சைட்டுக்கு கவர் பண்ணிக்கல இந்த ஃபொண்டன் ஜாயின் பண்ணுற இடம் கேக்குக்கு பின் சைட் இருந்தால் நல்லா இருக்கும். ஃபொண்டன் கேக்கில் நல்லா ஒட்டி நிற்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி எடுக்கணும். இப்படி வடிவாக சேவ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வாங்குகிற கேக் கொலரை உங்களோட கேக்கின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி மேலே ஃபொண்டன்ட் மீதமாக இருக்கிற மாதிரி வராது, கேக்குக்கு மட்டமாக இருக்கிற மாதிரி வரும். கேக் கொலரை கலட்டி எடுத்துட்டு இப்போ மீதமாக இருக்கிற ஃபொண்டன்ட்டை 2 கேக் ஸ்மூத்தரால் அழுத்தி வெட்டி எடுக்கணும். இப்போ கேக்கை விட்டு மேலே உயரமாக இருக்கிற ஃபொண்டனை கேக்கின் ஷேப்புக்கு, அதாவது கேக்கின் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுக்கிறேன். கேக் கொலரை உங்களோட கேக்கின் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இப்படி வெட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. நான் கொஞ்சம் உயரமான கேக் கொலராக வேண்டிட்டேன். பிறகு கேக்கின் உயரத்துக்கு அளவாக வெட்டி எடுத்தேன் நான். அப்போ தான் உங்களுக்கு கேக்கின் எச்சை சாப்பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே வட்டமாக வெட்டின ஃபொண்டன்ட்டை கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி சேவ் பண்ணிக்க க்ளீனாக இருக்கும். எப்படி சாப்பா எச் வருதுன்னு பாருங்கோ. கேக் கொலர் தான் இப்படி சாப்பா எச் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேல் பக்கம் கவ் பண்ணின ஃபொண்டன்ட்டும் சைட்டுக்கு கவ் பண்ணின ஃபொண்டன்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்தை இப்படி அழுத்தி எடுக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் தெரியாமல் கேக் மட்டமாக இருக்கும். இப்படி வடிவாக அழுத்தி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜாயின் பண்ணின இடம் தெரியாமல் சாப் எச் நல்ல க்ளீனாக வந்திருக்குது. பார்த்தீங்களா, இப்படி ஃபொண்டன்ட்டை ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ஈஸியாக சாப்பான எச்சா ஃபொண்டன்ட்டை கவர் பண்ணி எடுத்தாச்சு. பிளாக் கேப் தீமில் தான் இந்த கேக்கை போடுறேன். பிளாக் கேப் பிரிண்ட் பண்ணி எடுத்தேன் நான். அதை பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் வெட்டி எடுக்கிறேன். கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணித்தான் ஃபொண்டனில் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துருக்கிறேன். 2 பீஸை சேர்த்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வெட்டி எடுத்த ஃபொண்டன்ட்டுக்கு மேலே தண்ணியை பூசி லைட், என்ஜின் அப்படியான ஷேப்புகளை ஸ்டிக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பிரிண்ட் எடுத்த பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைட் வச்சிருக்குது, என்ஜின் வச்சிருக்குது. அதே மாதிரி தான் செய்கிறேன். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட்டை சின்ன நான் ரோல் பண்ணி எடுத்துட்டு தான் இது செய்கிறேன். முதல் இப்படி சதுர ஷேப் மாதிரி வளைச்சி ஒட்டிட்டு நடுவுக்குள்ளே சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்டிக் பண்ணி விடணும்.
இப்படி ஸ்டிக் பண்ணின உடனே ஃபொண்டன்ட்டை நேராக்கி விடலாம். நைஃபால் அல்லது டூத்பிக்கை யூஸ் பண்ணி நேராக்கி விடலாம். ஜெலோ கலர் ஃபொண்டன்ட்டை செவ்வக வடிவில் வெட்டி எடுத்துட்டு அதில் டெக்ஸி என்று எழுதுகிறேன். டெக்ஸி என்று சொல்லி கேக் பென்னால் தான் எழுதுகிறேன். பார்க்க லண்டன் டெக்ஸி மாதிரி இருக்குதா? செய்து வச்சிருக்கிற இந்த டெக்ஸியை இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுக்கிற கேக்கில் ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பகுதியை ஸ்டிக் பண்ணிட்டேன், அதாவது அடிப்பகுதியை ஸ்டிக் பண்ணிட்டேன். இனி மேல் பகுதியை ஸ்டிக் பண்ணுறேன். முதல்ல எங்கே ஸ்டிக் பண்ணணுமென்று பிளான் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணணும். அடிக்கடி உரிச்சு ஓட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த பிளாக் கலர் ஒயிட் கலர் கேக்கில் பிரண்டிடும். நீங்கள் ஈரமாக இருக்கேக்கிலேயே அந்த கலரை ஒரு டிஷ்யூவால் துடைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் போயிடும். இப்போ ஹேப்பி பர்த்டே கேக் டொப்பர் வைக்கிறேன். இந்த கேக் டொப்பருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபில்ம் கவர் பண்ணி இருக்கும். அந்த ஃபில்மை உரிச்சா தான் இந்த கேக் டொப்பர் நல்ல சைனியாக பளபளன்னு இருக்கும். ஃபைனலாக ஃபோம் போல்ஸை கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இது மேனுக்குரிய கேக் என்றபடியாக ப்ளூ அண்ட் ஒயிட் போல்ஸை கொண்டு டெக்கரேட் பண்ணுறேன். இந்த ஃபோம் போல்ஸும் நீங்கள் என்ன கலர்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அதோட என்ன சைஸ்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இந்த பிளாக் கேப்புக்கு பர்சனலைஸ் நம்பர் பிளேட்டும் போட்டு கேக் ரெடி ஆகிட்டுது. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தர்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.